இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல எப்படி WordPress வெப்சைட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் தட் டு யூசிங் ஹோஸ்டிங்கர். சூப்பர் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டாகவும் இருக்கும். உங்க பிசினஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ண ரெடியா? Whether you are a business owner, freelancer or vlogger, இது உங்க first step to sign online, so don't skip, stay till the end. And don't forget to like, share and subscribe. அது ஃபர்தரா எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நான் அல்தாஃப் ரஹ்மான், co-founder of Victorflow. 17 இயர்ஸா வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பிசினஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம WordPress CMS யூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் hostinger.com போய்க்கிங்க. hostinger.com போயிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா 4 பிளான் அவைலபிளா இருக்கும். அதில் சிங்கிள், பிரீமியம், பிசினஸ் அண்ட் கிளவுட் ஸ்டார்ட் அப் பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இந்த WordPress வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதில் என்னென்ன அவைலபிளா இருக்குன்னா கிரியேட் அப் டு 25 வெப்சைட், 25 GB ஸ்டோரேஜ் அண்ட் 2 மெயில் பாக்ஸ் அண்ட் ஃப்ரீ டொமைன் அண்ட் SSL எல்லாம் கவர் ஆகும். நார்மலா ஒரு பிசினஸ் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் இந்த பிளான்ல அவைலபிளா இருக்கும். இந்த பிளான் யூஸ் பண்ணி எப்படி WordPress வெப்சைட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிளானோட எக்ஸாக்ட் பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகும். இதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா 20% உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். அதனால இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கிங்க. ஓகே, நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டில் லாகின் பண்ண பின்னாடி வெப்சைட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வெப்சைட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பின்னாடி ஆட் வெப்சைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் WordPressங்கிறத கிளிக் பண்ணுங்க. WordPressன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் WordPress வெப்சைட்டோட அட்மின் லாங்குவேஜ் என்ன வேணும்னு இங்கே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பில்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஹோஸ்டிங்கர் கொடுக்குற ப்ரீ பில்ட் வெப்சைட்டை வச்சு நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணுறீங்களா, ஆன்லைன் ஸ்டோரா, அதை பொறுத்து வெப்சைட் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிஸ்னஸில் சூஸ் பண்ண போகிறேன். இதில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு வெல்னஸ் கோச் ரிலேட்டாக ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வெல்னஸ் கோச்சுக்கு எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதில் புக்கிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டினியூ கொடுக்க போகிறோம். கண்டினியூ கொடுத்துட்டா ஹோஸ்டிங்கரே முக்கியமான பிளக்கின்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த பிளக்கின்ஸ் என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்க்கு வந்து இந்த பிளக்கின் யூஸ் பண்ணிக்கலாம். SEO பர்பஸ்க்கு ஆல் இன் ஒன் SEO யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கான்டாக்ட் ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ராவாக சர்வே ஃபார்ம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதானா WP ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக எல்லா மெட்ரிக்ஸும் நம்ம பார்க்கறதுக்கு இந்த கூகுள் சைட் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிளக்கின் வேண்டாம்னாலும் கூட டிக் எடுத்து விட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளக்கின் இன்ஸ்டால் ஆகாது. இப்போ நான் அந்த பிளக்கினோட சேர்த்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் நேமுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். அதனால் இப்போ ஒரு டொமைன் நேமை இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ டொமைன் நேம் இல்லைன்னா இதில் உங்கள் பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த டொமைன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா .inலையோ இல்லாட்டி .comலையோ உங்கள் பிஸ்னஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட டொமைன் நேம் இல்லை, அப்புறம் வாங்கி கான்ஃபிகர் பண்ணுறதானா நீங்கள் யூஸ் டெம்பரரி டொமைன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிற டொமைன் நேம் வச்சு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா ஃபாஸ்டர் லோட் டைம்ஸ் ஃபார் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேட்டா சென்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற டேட்டா சென்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு உங்கள் வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கிளிக் பண்ண போகிறோம். ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு. ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கோம், பிளக்கின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி நம்ம கிட்ட வந்துடும். நம்ம வேலை ஒன்லி கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக WordPress டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இது வெல்னஸ் கோச் வெப்சைட்னால நம்ம டைமிங்கு சர்வீஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வருது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போயும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் நம்ம கண்ட்ரி என்னென்னு கண்ட்ரி கொடுத்துட்டு மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் அந்த சர்வீஸ் நேமை கொடுத்துக்கலாம். இமேஜ் இருந்தால் இமேஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஒரே ஒரு சர்வீஸ் பண்ணால் ஒரே ஒரு சர்வீஸ். டைமிங் டிஃபால்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செட்டப் கம்ப்ளீட். அப்புறம் ஓப்பன் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்க. ஃபர்தராக மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே மாற்றிக்கலாம். உங்களோட கரன்சி செட்டிங்ஸு, உங்களோட சர்வீஸ் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். டெமோ பர்பஸ்க்காக வேண்டி ஒரே ஒரு சர்வீஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் டு WordPress கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லோகோ, அதுக்கப்புறம் மெனூஸ் அண்ட் கலர்ஸ், ஃபாண்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இல்லை ஆஸ்ட்ராங்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணி கஸ்டமைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லோகோ மேலே ஓவர் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேஞ்ச் லோகோவை இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட மெனு லிங்க்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கான்ஃபிகர் மெனு வரும். இதில் வந்து ப்ரைமரி மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ், அபோட்டஸ் பேஜ், சர்வீஸ் பேஜ், கான்டாக்ட் பேஜ், டிஃபால்ட்டாக என்னென்ன பேஜ் வருமோ அந்த பேஜஸ் இருக்கும். இதில் ஒரு பேஜ் வேண்டானாலும் இந்த ஒரு பேஜ் வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் பண்ணுறதானாலும் ஆட் ஐட்டம் கொடுத்து அபோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பொசிஷன் மாற்றுறதானாலும் மாற்றிக்கலாம். இப்போ மெனு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லோகோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபாண்ட்டு, கலர்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். குளோபல் கிளிக் பண்ணிங்கன்னா டைப்போகிராஃபி இருக்கும். டைப்போகிராஃபியில் நம்மளுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணும், இப்போ டிஃபால்ட்டாக பாடி ஃபாண்ட்டு இன்டர் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி என்ன டிஃபால்ட் சைஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் டைப் வேணுங்கிறது நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதோட டிஃபால்ட் சைஸையும் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஹெட்டிங் டேக்ஸ்க்கு உண்டான சைஸஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் மார்ஜின் பாட்டமை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கலர்ஸ். டிஃபால்ட்டாக இந்த தீமோட கலர்ஸ் க்ரீன் தீம் இருக்குது. உங்களுக்கு வேறு டைப் ஆஃப் தீம் கலர் வேணுனாலும் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் கலர் வேணுனாலும் டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற கலரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சைட்டோட பேக்ரவுண்ட் கலரு, பார்டர்ஸ் கலரு, எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்குது. உங்கள் பிராண்டிங் தகுந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இங்கே செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் சைட்டுக்கு அது ரெஃப்ளெக்ட் ஆகும். எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கலர்ஸு, லோகோஸு, மெனூஸு எல்லாம் அப்டேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வெப்சைட்டோட கண்டென்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஜஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதில் எடிட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே போனாலும் ப்ளூ கலர் அவுட்லைன் வரும். அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இங்கே டபுள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வேணும்னா, ஹெட்டிங் டேக்கு, இமேஜ் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலிமெண்ட் இங்கே ஆட் ஆயிரும். அதில் அப்லோட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க புக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிற எல்லா பட்டனும் லேட் பாயிண்ட் பிளக்கின்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு லேட் பாயிண்டில் போய் மற்ற செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெப்சைட் ரெடி ஆயிரும். அந்த லேட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் WordPress டேஷ்போர்டில் போனீங்கன்னா லேட் பாயிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சர்வீசஸ் இருக்கும். சர்வீசஸ் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் உங்களோட புக்கிங் டைம்ஸ், அப்புறம் கரன்சி சிம்பிள்ஸு எல்லாமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு பேக் டு WordPress வந்துக்குங்க. இப்போ எல்லா பேஜஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட்டாக இதில் அப்டேட் பண்ணிவிட்டு டெமோ பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு புக்கிங் பிளக்கினும் இது கூடவே கொடுக்குறனால நம்மளுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனாக வெப்சைட்டே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ கிளைண்ட் புக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட சர்வீஸை செலக்ட் பண்ணிவிட்டு டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்லேருந்தே உங்களை புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் தனித்தனியாக டெம்ப்ளேட்ஸ் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரீபில் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட வெப்சைட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் டொமைன் முதல்லே கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டை லைவ் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டில் போய் உங்கள் டொமைனை மறுபடியும் கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்கள் வெப்சைட் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு, அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில். இந்த வெப்சைட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வெப்சைட் ரிலேட்டான டுட்டோரியல்ஸ்க்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்கள் அல்தாஃப், சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பில்ட் ஸ்மார்ட், பில்ட் ஃபாஸ்ட்.